ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோகுலாசன் ஸ்பெஷலாக நான் வந்து தேங்காய் பாலில் இன்றைக்கி நான் முறுக்கு பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது தேங்காய் பாலில் நம்ம செய்யும் போது அந்த முறுக்கோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தேங்காய் பால் முறுக்கு செய்ய முடியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாருங்க பச்சரிசி, அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட வந்து பச்சரிசி மாவு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட நமக்கு இன்ஸ்டண்ட்டாக மாவு விற்கிறாங்க, அதை கூட வாங்கி கூட செய்யலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா மாவு விற்பாங்க, அந்த மாவு வாங்கிக்கோங்க. அதில் கூட முறுக்கு ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். நான் வந்து ரேஷனில் பச்சரிசி வாங்கிட்டு வந்து கழுவி நல்லா காய வச்சு மிஷினில் வந்து மொத்தமாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து பலகாரம் செய்யும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் எப்போவுமே நான் வாங்கி நான் அரைச்சி அதுக்கப்புறம் நான் வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பலகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து 1 கப்பு அளவுக்கு நான் இன்றைக்கி பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவுனா கண்டிப்பாக வந்து 1/2 கிலோ அளவுக்கு ரேஷியோ அப்படி நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாவை வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து மாவு வந்து சூடு ஏற அளவுக்கு வறுக்கணும். நம்ம வந்து வறுக்கும் போதே மாவில் லைட்டாக கை வச்சு பாருங்கள், கை பொறுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த மாவில் சூடு இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சூடு ஏறலைன்னா திரும்ப கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி வருங்க, அப்போ தான் நமக்கு கருகாமல் நல்லா ஈக்குவலாக நமக்கு மாவு வரும். நெக்ஸ்ட்டு இந்த வறுத்த மாவை வந்து வீட்டில் ஜல்லடை இருக்குது பாருங்கள், நைஸாக இருக்குது பாருங்கள் ஜல்லடை, அந்த ஜல்லடையில் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அந்த மாவில் வந்து லைட்டாக குருணை அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து முறுக்கு வந்து வெடிக்காமல் வரும். ஸோ அதுக்காக நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிறோம். ஸோ மீதி இருக்கிற மாவையும் இதேமாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன ஜல்லடை இருக்கோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி கூட ஜலிச்சிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட நமக்கு வந்து வேஸ்டேஜான நமக்கு மாவு இருக்குது, அதை நம்ம தூக்கி தூர போட்டுடலாம். இந்த மாவில் தான் நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் வந்து உளுந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மாவுக்கு 100 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த உளுந்தையுமே நம்ம வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜலிச்சு நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு இந்த உளுந்தை வந்து நல்லா கை பொறுக்கிற சூட்டில் அதேமாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நம்ம எப்படி மாவு வறுக்கும் போது நான் கை பொறுக்கிற சூட்டில் நான் வறுக்கணும்னு சொன்னேன் பாருங்கள், அதே மாதிரி தான் நம்ம உளுந்தையும் நம்ம வறுக்கணும். அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுருங்க, கலர் சேஞ்சே ஆகக்கூடாது, லைட்டாக வறுத்துக்கலாம். ஸோ உளுந்தையும் வறுத்தாச்சு, நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். குறன்னு இல்லாமல் நல்லா பொடி பொடியாக நல்லா அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஃபுல்லாக நமக்கு அந்த பவுடராக இருக்கணும், அந்தளவுக்கு அரைக்கணும். ஸோ அரைச்சிட்டு வந்திருக்கேன், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா நைஸாக இருக்குது. இதை அப்படியே நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். என்னதான் நம்ம மிக்சியில் நம்ம அரைச்சாலுமே நமக்கு ஜலிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு வேஸ்டேஜ் வரதான் செய்யும். ஸோ அந்த வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஜலிக்கிறோமே, இந்த காரணமே. இந்த மாதிரி ஜலிச்சு போட்டிங்கன்னா நமக்கு முறுக்கு வந்து நல்ல பர்ஃபெக்டாக வரும், நமக்கு வெடிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஜலிக்கிறோம். அதே மாதிரி உளுந்து போடுறதுனால நமக்கு அந்த முறுக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம உளுந்து சேர்க்குறோம். உளுந்து வந்து ரொம்ப போட்டுறாதீங்க, முறுக்கோட டேஸ்ட்டே மாறிடும். இந்த மாதிரி ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த முறுக்கை வந்து தேங்காய் பாலை வந்து ஊற்றி தான் நான் செய்ய போகிறேன். ஸோ நான் வந்து 1 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் தேங்காய் உடைச்சா 2 தான் டிவைட் பண்ணுவோம்ல, அதில் நான் வந்து பாதி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பாதி வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து நல்லா துருவி தேங்காய் பால் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்சியில் கட் பண்ணி வச்சுக்க தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து லைட்டாக விதன்னு இருக்கிற தண்ணி சேர்த்து மிக்சியை க்ளோஸ் பண்ணி ஃபைனாக அரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் அரைக்கும் போது நமக்கு தேங்காய் பால் வந்து நல்லா திரண்டு வரும். தேங்காவும் நமக்கு நல்ல பாலோட அதிகமாக குவான்டிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து சுடுதண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து தேங்காய் பாலை ஃபுல்லாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து முதல் பால் 2வது பால்னு பிரித்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து முதல் பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் ஃபுல்லாக புழிஞ்சி எடுத்துகிட்டு திரும்பவும் இதை வந்து அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து திரும்பவும் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்பவும் நமக்கு 2வது பால் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து அதே மாதிரி விதன்னு இருக்கிற தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ மிக்சியை க்ளோஸ் பண்ணி இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதையுமே நம்ம வந்து ஃபில்டரை வச்சு ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். 2வது பால் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு முதல் பால் எடுத்து ஓரமாக வச்சுருக்கேன் பாருங்கள், 2வது பால் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2யுமே நம்ம ஊற்றி நம்ம முறுக்கு மாவில் போட்டு மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ இதை தனியாக எடுக்கணும் இல்லை, ஒன்றா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எடுத்து நான் காமிக்கின்றதுக்காக நான் தனித்தனியாக உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன்.
ஸோ இங்கே பாருங்கள், முதல் பால் 2வது பால் நான் 2 வகையாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலெல்லாம் நம்ம முறுக்கு மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். முறுக்கு மாவு மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசியை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து ஜலிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த இது சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்தை வந்து முன்னாடியே வந்து வறுத்து அரைச்சி நம்ம ஆற வச்சு நான் அந்த பொடி தான் சேர்த்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து முக்கியமாக முறுக்குக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு உளுந்தும் 2யும் நம்ம சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். முறுக்குக்கு வந்து கண்டிப்பாக உப்பு போடுங்க, அப்போ தான் முறுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு போடுங்க, அந்த முறுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். நமக்கு வந்து முறுக்கு சாப்பிடும்போது அந்த எள்ளோட ஃப்ளேவர் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக போடுங்க, முறுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா கட்டி பெருங்காயம் கூட தண்ணியில் கூட கரைச்சி கூட ஊற்றிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து டேரெக்டாக போடாதீங்க, லைட்டாக சூடு பண்ணி தான் நம்ம சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஹீட் பண்ணாதீங்க, லைட்டாக நமக்கு அந்த பட்டர் எல்லாம் மெல்ட் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மாவுலாம் ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், இந்த இதில் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த பட்டரை நம்ம சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போது சேருங்க, நமக்கு அந்த சிறுன்னு ஒரு சவுண்டு வரணும், அந்தளவுக்கு நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கையில் பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய போகிறோம். கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் பத்தவே பத்தாது, கொஞ்சமாக தான் நம்ம அந்த தேங்காய் பால் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்திங்கன்னா தேங்காய் பால் திகட்ட ஆரம்பிச்சிடும், முறுக்கு வந்து அதிகமான குவான்டிட்டி எடுக்க முடியாது. அதனால தேங்காய் பாலும் சேர்த்துக்க போகிறோம். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் வாட்டர் நம்ம அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பிசைய போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து முதல் பால் சேர்த்துக்கிட்டேன், ஃபுல்லாக காலியாகிடுச்சு. செகண்ட் ஆஃப் வந்து 2வது பால் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்க ஆரம்பிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 2வது பால் நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 2வது பால் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் நான் சேர்த்துட்டேன். நல்லா கையை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னமுமே நமக்கு பால் பத்தலை, பால் வந்து போதும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் பால் ஊற்றிடாதீங்க, நமக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும், முறுக்கு சாப்பிட முடியாது. ஸோ தண்ணி ஊற்றி நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து முறுக்கு புழிஞ்சி எடுக்கும் பாருங்கள், லூஸாக நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். ரொம்ப டைட்டாக எடுத்துட்டிங்கன்னா முறுக்கு நமக்கு புளிய முடியாது, கை வலிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் சப்பாத்தி மாவு நம்ம லூஸாக பிசைவோம் பாருங்கள், அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம ஆல்மோஸ்ட் நல்லா பிசைஞ்சாச்சு, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு இல்லைன்னா லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிசைஞ்ச மாவு வந்து தட்டு போட்டு மூடி க்ளோஸ் பண்ணிவிடுங்க, நம்ம மாவு காய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம தேவைப்படும் போது அப்பப்போ நம்ம வந்து முறுக்கு போட்டுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம், பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும், நம்ம வந்து முறுக்கு புளியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஆயிலெலாம் நம்ம சேர்க்கும் போது நமக்கு வந்து முறுக்கு வந்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அது வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். வெள்ளை துணி ஏதாவது ஈரம் பண்ணி கூட நீங்கள் அது மேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மாவு மேலே வந்து தட்டு போட்டு நான் மூடியிருக்கேன். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த கை வச்சு நான் ஹோல்ஸ் பண்ணி காமிக்கிறேன், என்ன அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு, அப்போ தான் நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து முறுக்கு போடும்போது உங்களுக்கு மாவு டைட்னஸ் ஆக தான் செய்யும், அப்போ நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு போட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து முறுக்கு குழவியில் நான் இது எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன். உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது குழவி இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. முறுக்கு வந்து ஷேப்பாக கரெக்டாக வருதா நான் அந்த மாவு மேலே நான் புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக வருது. ஸோ இது நம்ம அப்படியே ஆயிலில் போடுறது கரெக்டாக இருக்கும். இந்த முறுக்கு இந்த மாதிரி புழிஞ்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கூட நீங்கள் ஆயிலில் போட ஆரம்பிங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. முறுக்கு வந்து நான் வந்து ஜலிக்கரண்டியில் போடுவேன். ஜலிக்கரண்டியில் வந்து லைட்டாக வந்து ஆயிலை வந்து நம்ம கடாயில் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து முறுக்கு புழிஞ்சு எடுத்திங்கன்னா போதும், நமக்கு வந்து ஒட்டாமல் நமக்கு ஆயில் அப்படியே விழுந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முறுக்கு நம்ம புழிஞ்ச பாருங்கள், அது லைட்டாக வந்து 2 ட்ராப் அந்த மாதிரி போட்டு பாருங்கள். போட்டோடனே நமக்கு மேலே வந்து அப்படியே நிற்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நிற்கும் போது கரெக்டாக நமக்கு வந்து எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து புழிஞ்சு வச்ச முறுக்கை சேர்த்துக்கலாம். செகண்ட் டைம் நான் முறுக்கு வந்து இதே மாதிரி புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கூட பண்ணலாம், இல்லைனா வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாருங்கள் பிளேட்டு, அந்த பிளேட்டில் விட லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் முறுக்கை கூட டேரெக்டாக கூட போடலாம்.
இந்த மாதிரி ஜல்லிகண்டியில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகைனர்ஸ் கூட ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த முறுக்கு மெத்தட் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் வந்து வீட்டில் 2 கரண்டி வச்சுருக்கேன். 2 கரண்டியில் இந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி புழிஞ்சிக்கிட்டேன். இதை நம்ம அப்படியே மாற்றி 1 பை 1 சேர்த்து நான் மொத்தமாக போட்டுக்க போகிறேன். ஸோ முறுக்கு எல்லாமே நம்ம புழிஞ்சு விட்டுருக்கோம். ஆயிலில் நல்லா வேகணும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் முறுக்கு போடும்போது அடுப்பை ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வைக்கணும். முறுக்கு போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு முறுக்கு ஃபுல்லாக ஈக்குவலாக நமக்கு மாவு இல்லாமல் நல்லா வெந்து வரும். அதுமாரி கலர் சேஞ்ச் ஓவர் ஆகாது. ஈக்குவலாக நமக்கு கலர் ஒரே மாதிரியே இருக்கும் அந்த முறுக்கு எல்லாமே. இந்த மாதிரி அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக நமக்கு ஒன் சைட் குக் ஆனோடனே திருப்பி விடுங்க. முறுக்கு எல்லாமே நமக்கு ஈவனாக நல்லா வெந்து வரும். இந்த முறுக்கு ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம சாப்பிட முறுக்கை விட இந்த தேங்காய் பாலில் செய்கிற முறுக்கு வந்து என்றைக்குமே வந்து செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். முறுக்கு எல்லாமே வெந்துருச்சு. நம்ம முறுக்கை ஃபுல்லாகவே வேற ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து மாவு புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நான் முறுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் செகண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து பிகினர்ஸ் கூட இதை லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த முறுக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். முறுக்கு போட தெரியாதவங்க கூட ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் இந்த முறுக்கு ரெசிபி என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒன் சைட் குக் ஆனோன்னா இந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈக்குவலாக நமக்கு சூப்பராக ஃப்ரை ஆகிடும் அந்த முறுக்கு எல்லாமே. அதுவும் இதில் நம்ம எள்ளுலாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த முறுக்கு நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். கடித்து சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா. ஸோ செகண்ட் ஆஃப் முறுக்கும் எல்லாம் வெந்துருச்சு. இது அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் தேங்காய் பால் வச்சு முறுன்னு முறுக்கு எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மறக்கவே மாட்டீங்க இந்த ரெசிப்பியை. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து முறுக்கு உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நமக்கு அந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மொறு இருக்குன்னு செம கிறிஸ்பியாக இருக்குது. அதுவும் நமக்கு அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இந்த வருஷம் கோகுலாஷ்டமிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி தேங்காய் பால் முறுக்கு வச்சு சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.